ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பழைய மந்த்லி ஷீட் கேலண்டர் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் கிராஃப்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மந்த்லி ஷீட் கேலண்டரை நான் ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேலண்டர் நல்ல பெரிய சைஸில் இருந்துச்சு. அதனால் ஒரு 3 பேப்பர் எடுத்துகிட்டு இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மால் சைஸ் கேலண்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4 இல்லை 5 பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அது 2 பீஸாக கிடச்சிருக்கும் இல்லையா, அதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணேன். இதே மாதிரியே மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் 2 கிராஃப்ட் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கிராஃப்ட் ஆல்ரெடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேவாஸ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பழைய கேலண்டர் பேப்பர் யூஸ் பண்ணி இன்னுமே நிறைய கிராஃப்ட் ஐடியா எனக்கு இருக்குது. அடுத்தடுத்து வர நாட்களில் இந்த பழைய கேலண்டரை ரீயூஸ் பண்ணுற மாதிரியான கிராஃப்ட் ஐடியாஸ் பார்ட் 1, பார்ட் 2 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேலண்டர் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா, இதே மாதிரி நான் அடுத்தடுத்து இந்த பழைய கேலண்டர் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய கிராஃப்ட் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். ரெக்டாங்கிள் ஷேப்க்கு இந்த பேப்பர் இருக்குது. இதை நான் இப்போ நல்லா சுருட்டி எடுத்துக்கிறேன். ஒரு கேலண்டர் ஷீட் ஃபுல்லாகவே இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு கையில் வச்சு சுருட்டி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 2வது ஷீட்டில் பாதி பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தமாக நான் சுருட்டி கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஒரு கிராஃப்ட்டுக்கு இந்த சுருட்டி வச்சுருக்கிற இந்த பேப்பர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இன்னொரு கிராஃப்ட்டுக்கு பேப்பர் ஸ்ட்ரா ரெடி பண்ணணும். அதுக்காக இந்த பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரே சைஸுக்கு இருக்கிற மாதிரி நான் ஸ்ட்ரா எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் ஸ்ட்ரா செய்கிறதுக்காக சிலர் பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் ரீஃபில் பென் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிட்டு பேப்பர் ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கோங்க. நான் பேம்பூ ஸ்டிக்கோ ரீஃபில் பென்னோ எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. டேரெக்டாக அப்படியே கையில் வச்சு மெதுவாக ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக க்ளூ அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே எனக்கு தேவையான பேப்பர் ஸ்ட்ராலாம் செஞ்சு எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப்ட்டுக்காக பிரிங்கிள்ஸ் வாங்கின பாக்ஸ் இருந்துச்சு. இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் கூல்ட்ரிங்க் பாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்ட்போர்ட் பீஸை ஃபஸ்ட்டு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு பழைய இன்விடேஷன் கார்ட்ஸோ இல்லைனா ஏதாவது திக்கான சார்ட் பேப்பரோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸ் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும். இன்னொரு பீஸ் இப்படி இருக்குது இல்லையா, இதுக்கு சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு அதில் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஓப்பனாக இருக்குல்ல அந்த சைடை வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் ஓரங்களில் எல்லா இடத்துலையுமே ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி பேப்பரை கட் பண்ணி சுருட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் இதை நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி ஸ்டிக் பண்ணும்போது ஓப்பனாக இருக்கிற பக்கம் உள்பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா சைடும் க்ளோஸ் ஆகி இருக்கிற பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. Thank you.
ஃபுல்லாகவே நான் இந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டை பண்ணியிருக்கிறதுனால அங்கங்கே த்ரெட் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில். இது எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுடுறேன். இல்லைனா பெயிண்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஃபெவிகால் மாதிரியோ இல்லை ஃபெவிகம் மாதிரியோ லிக்விட் க்ளூ யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த க்ளூவும் ட்ரை ஆகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பீஸ் இருந்துச்சுல்ல, அதில் மார்க் பண்ணிவிட்டு க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ரெடி பேப்பர் ஸ்டார் செஞ்சு வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுறேன். இதே மாதிரியே ஃபுல்லாகவே நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ராவை ஃபுல்லாகவே கூட நம்ம ஸ்டிக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. நான் பாதி வரைக்கும் ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது. அடுத்து இதில் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் கிராஃப்ட்டுக்காக சாதாரண போஸ்டர் கலரோ இல்லை அக்ரிலிக் பெயிண்ட்டோ இல்லை ஃபேப்ரிக் பெயிண்ட்டோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற இந்த கிராஃப்ட்டுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணால் மட்டுமே இது பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வுட்டில் செஞ்ச மாதிரி இருக்கும். கிரே கலரில் இருக்கிற ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ராக் மாதிரி பெபிள் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிராஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரெண்டாவது கிராஃப்ட்டுக்காக இந்த பேப்பர் மேலே நான் சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் தான் அக்ரிலிக் பெயிண்ட்டோ இல்லை போஸ்டர் கலரோ நம்ம கொடுத்துக்கலான்னு சொன்னேன். இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெயிண்ட்டை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதுலேருந்து வர ஸ்மெல் சிலருக்கு ஒத்துக்காது. அப்படி உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கோங்க. ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுருங்க. இப்போ பேப்பருக்கு நம்ம கலர் பண்ணிட்டோம். பாக்கி இருந்த இடத்துக்கு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த 2 கிராஃப்டையுமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி டெக்கர் பீஸ் மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதை வந்து கிச்சனில் எடுத்து வச்சுட்டு ஸ்பூன், ஃபோர்க்கு, நைஃப் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஹோல்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுட்டு மேக்கப் ப்ரஷ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பென் ஹோல்டர் மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற கிராஃப்ட்டில் என்னோடய ப்ரஷ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. செகண்ட் செஞ்ச கிராஃப்ட்டில் கேமல் பிராண்டில் நான் வாங்கி வச்சுருந்த ப்ரஷ் பென்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.